ஐயா, இந்த ஊர்ல பாஸ்கர் இருக்காரு, அவர் வீடு எங்க தெரியுமா? பாஸ்கரா? எந்த பாஸ்கர்? ஆமா, அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுங்களா? தெரியாது. எனக்கும் தெரியாதுங்க. அந்த பக்கத்துல போய் விசாரிச்சு பாருங்க, சொல்லுவாங்க. கல்யாணி, இத்தனை வருஷமா வராத அந்த பாஸ்கர் இனிமேலும் வருவான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம்மா. இத பாரு, நான் சொல்றது கேடு. உன்னை நான் உங்க ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன். உங்க அப்பாவுக்கு நான் சமாதானம் சொல்றேம்மா. ஐயா, இந்த நிலைமையில நான் எப்படி ஐயா எங்க வீட்டுக்கு போக முடியும்? மேலும் நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயமா அவர் என்ன ஏமாத்த மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. வேணா நீங்க பாருங்க, கண்டிப்பா அவர் என்ன தேடி வரத்தான் போறாரு. பாப்பா, யாரம்மா தேடுற? அப்பாவை தேடுறேன். உங்க அப்பா இங்கேயா இருக்காரு? ஆமா, உங்க அப்பா ரயில்ல தான் காணாம போயிட்டாரு. அதுதான் தேடுறேன். லட்சுமி, எங்கம்மா இருக்க? இங்கதாம்மா இருக்க. வண்டி புறப்பட போகுது, வாமா. என்னங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? என்ன அடையாளம் தெரியல? நான் தான் உங்க கல்யாணி. என்னைக்காவது உங்களை பாப்பேங்கிற நம்பிக்கையோட இறங்குங்க, இறங்கி வாங்க. யார் நீ? பைத்தியம். இறங்குங்க, இறங்கி வாங்க. இந்த 5 வருஷமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்திருந்தேன். வாங்க, இறங்கி வாங்க. அம்மா, 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 என்னம்மா பைத்தியக்காரியா இருக்கு? வண்டியில விழுந்து சாவ போற. போமா அந்த பக்கம். லட்சுமி, எதுக்குமா அழுறேன்? உங்க அம்மா 5 வருஷமா பைத்தியக்காரத்தனமா இருந்துட்டா. அதை நினைச்சுதான் அழுறேன். அழாதம்மா, அடுத்த ரயில்ல அப்பா வராரு. உங்க அப்பா வர வேண்டிய ரயில் எல்லாம் போயிடுச்சுமா. இனிமே அப்பா வரவே மாட்டாரா? வருவாருமா, வருவாரு. லட்சுமி, உங்க அப்பாவை பார்த்தா நீ என்ன கேப்ப? சொல்லட்டுமா? சொல்லுமா. ஒரே ஒரு முத்தம் கேட்பேன். லட்சுமி, அழாதம்மா. அம்மா இப்ப வந்துருவாங்கம்மா. அழாதரா கண்ணா, அழாதம்மா. நீங்க சொன்ன இடமெல்லாம் தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல சார். இங்கதான் போயிருப்பா. அன்புள்ள ஐயா அவர்களுக்கு நீங்கள் சொன்னபடி நான் என் கணவரை தேடும் முயற்சி பைத்தியக்காரத்தனமானது என்பதை இன்றுதான் உணர்ந்தேன். இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும் நேரத்தில் என் உயிர் இந்த உலகத்தை விட்டே போய்விடும். நான் செய்த குற்றத்திற்கு என் குழந்தை அனாதையாகி விடக்கூடாது. என் தந்தைக்கும் ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன். என் குழந்தையும் அந்த கடிதத்தையும் அவரிடம் சேர்த்து விடுங்கள். நீங்கள் செய்யும் உதவிகளுக்கு என் நன்றி. இப்படிக்கு கல்யாணி.
உங்க அம்மா எங்க தாத்தா? உங்க அம்மா உங்க அப்பாவை பார்க்க போயிருக்கிறா. உன்ன உங்க தாத்தா கிட்ட கொண்டு போய் விட சொல்லி இருக்கிறம்மா. நீங்க தானே எங்க தாத்தா? ஆமாம்மா, நானும் உன் தாத்தா தான். ஆனா ஊர்ல உனக்கு இன்னொரு தாத்தா இருக்காரு. நாளைக்கு நாம அவரை போய் பாப்போமா? சரி தாத்தா. சரிம்மா, சரி. யார் நீங்க? ராமலிங்கங்கிற ஒரு வீடு இதானுங்களே? ஆமா, உள்ள வாங்க. ஆமா, உட்காருங்க. ராமலிங்க எங்க அண்ணன் தான். அவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. அப்படியா? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் பகவதிபுரம் ஸ்டேஷன் மாஸ்டர். 5 வருஷத்துக்கு முன்னால உங்க அண்ணன் மக கல்யாணி பகவதிபுரம் வந்துச்சு. இது நாள் வரை என்னோட ஆதரவுல தான் இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? கல்யாணி இத்தனை வருஷமா பகவதிபுரத்துல இருந்துச்சு? ஆமாங்க, இது கல்யாணியோட மக லக்ஷ்மி. என் பேட்டியா இது? ஆமா, நான் தாமா உங்க தாத்தா. அம்மா எங்க அம்மா? ஐயா, கொஞ்சம் வரீங்களா? ஐயா, இந்த கடிதாசி உங்க அண்ணனுக்கு கல்யாணி எழுதினது. படிச்சு பாருங்க, மற்ற விவரம் எல்லாம் புரியும். குழந்தை இங்கே இருக்கட்டும். குழந்தைய பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஐயா, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் வச்சுங்களா? நல்லதுங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்குங்கய்யா. பாத்துக்கலாம். லக்ஷ்மி, உங்க அம்மா உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா மெட்ராஸ்ல இருந்து வந்துருவாங்க. அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. இந்த தாத்தா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சரி தாத்தா. ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருமா. நான் வச்சுங்களா? நல்லதுங்க. அரே லட்சுமி. தாத்தா. லட்சுமி, என்னம்மா சாப்பிடுற? இன்னும் வேண்டாம். அந்த தாத்தா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எருமை மண்டு நடைய பாரு. ஆனா அசர்ற மாதிரி நடக்கிறான். வேலைக்கு 4 வேலை கொட்டிக்க தெரியுது. ஏன் நடுறான்? என்ன டான்ஸ் ஆடுற? யாரு அந்த குட்டி? குட்டில பாட்டி பாப்பா. இந்த வயசுல இப்படி வாயடிக்கிறாளே, யாரு இவ? நம்ம கல்யாணியோட மக. யாரு? சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போனாலே ஓடுகாலி. அவ மகளா இவ? அதான் இப்படி முறைக்கிறா. ஆமா, இவ ஆத்தா எங்க? அண்டாளு, கல்யாணி குழந்தைய நம்ம கிட்ட ஒப்படைச்சுட்டு செத்து போயிட்டான். இப்பதான் ஒரு பெரியவர் கொண்டாந்து குழந்தைங்க விட்டுட்டு போறாரு. பாவம், இந்த குழந்தைக்கு அவங்க அம்மா இறந்து தெரியாது. இனிமே இந்த குழந்தைய நம்ம தான் காப்பாற்றணும். சுத்த அர்த்தம் கட்ட மனுஷா இருக்கிறீங்க. ஏதோ 4 காசு செலவு பண்ணி உங்க அண்ணன் தூக்கி போட்டோம். அதை சொல்லி இந்த வீட்டை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இவளை நாம இங்க வளர்த்தா இவ பெரியவளாயி பாட்டஞ்சத்துல பாத்தியத்தை கொண்டாடி நம்ம கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளவா? ஆண்டாளு, நம்ம பேரை சொல்லத்தான் ஒரு புள்ள இல்லையே. இது இங்கே இருக்கட்டுமே. ஆமா, நீ பெரிய மேத. உன் மேதா விலாசத்து சொல்ல ஒரு புள்ள வேணுமாக்கு புள்ள. ஆண்டாளு, கல்யாணி எழுந்த கடுதாசியை படிச்சு பாரு. உன் கண்ணோட தண்டி வரும். உண்டாய கடுதாசிய என் மண்டு இத வந்துட்டேன். போறேங்க. இந்தாடா, இவன் மாமன் இருக்கிறானே அந்த வாத்தி, அவன் தான்டா தருமாறு. அவங்கிட்ட கொண்டு போய் இந்த கடுதாசி கொடுத்துட்டு இவளை விட்டுட்டு வா. அங்க மட்டும் போக மாட்டேன். ஏன்டா? பள்ளிக்கு வரலன்னு அடிப்பாரு. உடம்பு நீ யாரடி கேட்கறதுக்கு? ஆண்டாளு, குளிக்கணும் சொன்னியே, நான் போய் வெந்நீர் போட்டுமா? என்னடி முறைக்கிற? புடிச்ச காலத்தி நீ போய் தாக்குறாத்தி. என்னடி சொன்ன? பையன் கொண்டு வாடா, இந்த பையன் கொண்டு வாடா. புதுப்படம் பாரு. என்னங்க உங்களை எத்தனை தடவை சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறது? அப்படி என்னதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? குடும்ப கட்டுப்பாடு. அத படிக்க வேண்டிய நேரத்தை தான் 2 பேரும் தவற விட்டுட்டோமே. பொடி பொடி இந்த இவளை நாம மட்டுமா தவற விட்டோம்? நாட்டுல பல பேர் தவற விட்டுட்டு தாய் பத்தாவியா தவிக்கிறாங்க. கழுவிங்களா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். அந்த மனுஷன் வேலைக்கு போற இடத்துலதான் நிம்மதி இல்ல. வீட்லயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க. ஏண்டி அவங்கள கோவிக்கிற? என்ன ஆண்டவன் தெரியாமலா ஆரம்ப பள்ளி ஆசிரியனா போட்டிருக்கிறான். என் பள்ளிக்கூடத்துல போடுற சத்தத்தை விட இங்க கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். சாதாரண வீடு. எங்கடா வந்த? அந்தாளம்மா
என் தலையில கொட்டி இந்த கடுதாசிய விட்டுட்டு இந்த குழந்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. குழந்தையா நல்லா நீயும் தான் 11 பெத்திய இத மாதிரி கொஞ்சம் அழகா ஒண்ணு பெத்தியா? அது சரி, இன்னும் புள்ள ஆசைப்படலையா? இந்தாங்க இத படிங்க. இதான் இவ ஒண்ணு கொடுத்துருக்கா, அதை படிப்போம். அஞ்சல, இது யாருன்னு தெரியுதா? என் தங்க கல்யாணியோட குழந்தை, நமக்கு மருமக. தெரியுது தெரியுது. ஏண்டா மண்டு, அந்த மரட்டு ஜென்மத்துக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாம்? அவளுக்கு தான் கொள்ளி வைக்க புள்ள இல்லையே, இதையாவது எடுத்து வளர்த்தான்னா? நாங்க படுற கஷ்டத்துல இதை இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாளே. இங்கதான் கையில ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, வயித்துல ஒண்ணுமா இருக்க. இருக்கட்டும் மேடி, 10ஓட 11, 10ஓட இது ஒண்ணு. பேச்ச பாரு பேச்ச. இருக்கிறது கஞ்சி ஊத்தவே உங்க சம்பளம் பத்தல, இதுல இது வேறையா? பட்னி போட்டு கொல்லணும்னா நினைக்கிறீங்க? வேண்டாங்க அந்த பாவம் நமக்கு. தங்கச்சி பிள்ளையாச்சேன்னு பார்த்தேன். ஏன் உங்க தம்பி இருக்காரு பட்டிக்கடை வடிவேலு, அவருக்கு என்ன துட்டுக்கா பஞ்சம்? அவர் வச்சு வளர்க்கட்டும் இந்த புள்ளைய. டேமண்டு இப்படி வர, இந்தா இத கொண்டு போய் அங்க விடு. பொடி பொடி இந்த இவள, அத நம்ம வளர்ந்தடி நம்பர் 9. அடிய கண்ணு ராஜாச்சி. என்னடா என் வீட்டை சத்திரஞ்சாவடி நினைச்சாளா அவ? எவனாவது பெத்து தெருவுல விட்டுட்டு போவான், அதை நான் காப்பாத்தணுமா? கஞ்சி ஊத்த வழி இல்லைன்னா விரட்டி விட வேண்டியதானடா. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து அலையிட்டுமே. போலாம். ரோஷம் வந்துடுச்சோ அனாத பேய, பிச்சைக்கார நாயே. நீரா என்ன சொன்ன? ஆமா, உன்னை எல்லாரும் போன்னு வரட்டாங்களே, இனிமே யாருகிட்ட போவ? அம்மா கிட்ட போங்க. உங்க அம்மா எங்க? உங்க அம்மா உங்க அப்பாவை தேடி போயிருக்குங்க. உங்க அப்பா எங்க? ஊருக்கு போயிருக்காரு. எந்த ஊருக்கு? மட்ராஸ்க்கு. அப்ப நீ அங்க போறியா? ஆமா. மெட்ராஸுக்கு போகணும்னா ரயில் வண்டியில போகணும். சரி வா. இந்த ரயில் எப்போ ஊருக்கு போவோம்? நாளைக்கு ஊருக்கு போகுது. ஆமா, எனக்கு டிக்கெட் எடுக்கலையா? சின்ன பிள்ளைக்கு டிக்கெட் கிடையாது. அப்படியா? ஆமா, ரயில புறப்பட போகுது. இந்த 5 பைசாவை செலவுக்கு வச்சுக்கோ. உங்க அம்மா அப்பா கிடைச்சதும் கடுதாசி போடு. என்ன? தருமண்டு, நான் போயிட்டு வரேன். சரி.